ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, என்னடா இவங்க 1:15 டைமுக்கு காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா மக்களே? ஆமாம் மக்களே, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை. 1:15 மணிக்கு தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் எழுந்து பார்க்கும்போது மணி 3ங்க. 3 மணிக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் பார்க்குறோம், பயங்கரமான மழை மக்களே. மழை பேஞ்சபடியே இருந்தது. சரி, இந்த மழையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு தான் போனேன். அதுக்கப்புறமா தான் மக்களே நான் தண்ணிலாம் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐயனாண்ட வழிபடும்போது பார்த்திங்கன்னா மணி 3:15 3:20க்கெலாம் வந்துட்டு நேற்று நைட்டே 1:15 வரலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனதுனால கோலம் மட்டும்தான் மக்களே போட்டேன். ஓம் சரவண பவன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் போட்டு ஓம் சரவண பவன் சொல்லிட்டு எப்போவுமே எழுதிடுவோம் மக்களே. அதுக்கப்புறம் இது வேல்மாறல் பூஜை மாதிரி நான் சட்கோணம் போடக்கூடாது, நார்மல் கோலம் தான் போடணும். நார்மல் கோலம் போட்டுட்டு தாங்க அதில் அந்த 5 தீபங்களை நாம் ஏற்றணும். எனக்கு அந்த 5 தீபமும் கிழக்கு பார்த்தா மாதிரி தான் ஏற்றணுன்றது ஐதீகங்கள் இருக்குது. அதனால் கிழக்கு பார்த்து தான் 5 தீபங்களும் ஏற்றினேன். நான் திருப்புகள் படித்தாங்க, குமாரஸ்தவம் படித்தேன், கந்தசஷ்டி கவசம் படித்தேன், அதுக்கப்புறமா வேல்மாறல் படித்தேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பௌர்ணமி, சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாளுன்றதுனால திருவாசகம் படித்தேங்க. நான் இன்றைக்கி பூஜையை 4:30க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு 4:30 4:20க்குள்ளே முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்ததுங்க. என்னுடைய பையன் 5 மணிக்கெலாம் வெளியில் கிளம்பணும். அதனால் தம்பிக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்துட்டு தாங்க மற்றபடி நான் அடுத்தடுத்த வேலைகளை ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் சஷ்டியில் விரதம் இருந்தவங்களுக்கும் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மௌன விரதம் இருந்தோம், பால் பழம் விரதம் இருந்தோம், மிளகு விரதம் இருந்தோம்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வருத்தமே படாதீங்க மக்களே. அதனுடைய பலனை உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த ஐயன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இதுதாங்க சத்தியமான உண்மை. தெய்வ வழிபாடுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வழிபாடுகள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே அவ்வளோ கஷ்டம் வந்தது. விரதத்தினுடைய பலன் நம்மளுடைய கர்மா கழிய சொல்ல கண்டிப்பாக அந்த பகவான் அதை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும். கண்டிப்பாக நான் அதை தான் சொல்லுவேன். தெய்வ விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே நம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக தெய்வங்கள் துணை செய்யும். இதுதான் உண்மை. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் மக்களே. அதனால தான் சொல்கிறேன் மக்களே, எந்த ஒரு காரணத்துக்காகவும் தெய்வத்தை நாம் நிந்திக்கவே கூடாது. அவங்களுக்காக நாம் வாழணும். அவங்களுக்காக நாம் வாழ தான் நம்மளை அவங்க வாழ வைப்பாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச உண்மை. அதனால் அந்தந்த நாளில் அவங்கவுங்கள வழிபடுறது ரொம்ப அற்புதம் மக்களே. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா ஒரு 5:15க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாங்க. பொழுது விடியறதுக்குள்ளே நம்ம பூஜையை முடிக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உஷக்காலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த உஷக்கால தேவதைகள் இந்த டைமில் தான் எழுந்திருப்பாங்க. முதல்ல கண் விழித்து பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறமா தாங்க ஆதித்ய பகவான் கண் விழித்து பார்ப்பாராம். அதுக்கப்புறமா தாங்க குருவிகள், பறவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியன் உதயமான பிறகு தாங்க மறுபடியும் ஒரு சவுண்டு விடும். ஆனால் இந்த உஷ காலத்தில் நாம் பூஜை பண்ணுறதன் மூலயமா நிறைய பலன் இருக்குங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன் மக்களே. இனிமேட்டும் 48 நாளுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில் தினமும் வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கும் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.